எல்லாம் நிறைவாகட்டும். எல்லாம் வல்ல அன்னையினுடைய திருவருளாலும் எல்லாம் வல்ல ஆதிகனுடைய குருவர்களோடு ஆடி மாதம் சக்திகளுக்கு உகந்த மாதம். அன்னை பராசக்தி தவமிருந்து பக்தி செய்து எம்பெருமானிடத்திலே சக்தி பெற்ற காரணத்தினாலே இந்த ஆடி மாதம் எங்கெல்லாம் கிராம தேவதைகள் இருக்கின்றதோ, பெண் தெய்வங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ, மாரியம்மன், மாகாளியம்மன் போன்ற அனைத்து கோவில்களிலும் மிக சிறப்பான முறையில் இந்த ஆடி மாத வழிபாடு நடைபெறும். இந்த வழிபாட்டின் நோக்கம் என்னவென்று சொன்னால், எது வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி அன்னை பராசக்தி. தாயை திறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே. அப்போ அம்மா தான் முதல். அத்தகைய இந்த உலகிலே மிகப்பெரிய கணம் எது என்று சொன்னால், பூமியை விட கனமானது எது என்று சொன்னால் தாய் தான். அத்தகைய தாயினுடைய சக்தியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் பக்தி செய்தால் சக்தி வரும். அந்த பக்தியை அன்னை பராசக்தி எம்பெருமானிடத்தில் சரிபாரியாக இருந்தாலும் கூட பார்வதி தேவியும் தவமிருந்து பக்தி செய்து அந்த சக்தியை பெற்றிருக்கின்றால். ஆகிய இந்த ஆடி மாதத்திலே சுபகாரியம், திருமணம், பெண்களுக்குண்டான அந்த சீரெல்லாம் பார்த்திங்கன்னா நாம் பண்ண மாட்டோம். அதற்கு காரணம் சக்தி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது அவர்கள் சொல்வதை நம்ம கேட்க வேண்டிய சூழல் இருக்குது. ஆகையால் தான் தாய் திறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ரெண்டாவது இடம்தான் தந்தைக்கே. அப்போ தாயாக இருக்கக்கூடிய சக்தி அதீதமாக இருக்கிறனால இந்த மாதம் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ, அவர்களுக்கு என்ன விருப்பமோ, அவர்கள் என்ன நமக்கு கொடுக்க விரும்புகிறார்களோ அதையெல்லாம் அவர்களுக்கு படைத்து பூஜித்து நாம் செய்கின்ற அந்த பக்தியின் மூலம் நாம் அந்த சக்தியை பெறலாம். ஆகிய இந்த ஆடி மாதத்தில் சக்தியினுடைய வழிபாடு அதீதமானது, அதிகமானது, பரந்து விரிந்திருக்கக்கூடியது. ஆகையால் அன்பர்கள் இந்த சக்தி வழிபாட்டை எங்கெல்லாம் நமக்கு அருகில் இருந்தாலோ தொலை தூரத்தில் இருந்தாலோ நாம் சென்று அந்த தெய்வங்களை, மாரியம்மன், மாகாளியம்மன், சமயபுரம் மாரியம்மன், கோவையிலே கோணியம்மன், தண்டு மாரியம்மன், காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, சக்தியினுடைய வழிபாடு தலங்களுக்கு சென்று அவர்களை வணங்கினால் இன்பங்கள் பெருகும், துன்பங்கள் விலகும். எல்லாம் நிறைவாகட்டும்.